ஹலோ மையோ ஃபேமஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயோஃப்ளாக் இதை பற்றி பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பயோஃப்ளாக்னா என்னன்னே தெரியலனா தயவு செஞ்சு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ன்றது ஐ கார்டில் வரும். அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோஃப்ளாக்னாலே என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் அந்த வீடியோ முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போ ரேஸ்க்கு வரும். வாட் இஸ் ரேஸ்? ரேஸ்னா என்ன? ரீசர்க்குலேட்டரி ஆக்வாகல்ச்சர் சிஸ்டம். இப்போ நம்ம வீடுகளிலேயோ இல்லை பண்ணைகள்லையோ இந்த மீனை வளர்க்குறோம். இப்போ பயோஃப்ளாக்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மீன் வளர்கிறதுக்கு அந்த தண்ணியில் எந்த விதமான நுண்ணுயிர்கள் அதாச்சும் நோய் தாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடாது. தண்ணியை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ தண்ணியை மாற்றுற வேலைகள் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் நேச்சுரலாக பண்ணுறது தான் பயோஃப்ளாக். இதை யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு நுண்ணுயிர்களோட கூட்டம். அந்த நுண்ணுயிர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இருக்கும், ஆல்கே இருக்கும், புரோட்டோசோம். இவைகள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இந்த மீன்கள் சாப்பிட்ட பிறகு அதுங்க போடுற கழிவை சுத்தம் பண்ணி தண்ணியோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதுக்கடுத்து இன்னமும் தண்ணியில் வேற பிஹெச் மாறுதுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பாரசைட்ஸை இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் கொன்று தண்ணியோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி மீனோட வளர்ச்சிக்கு உதவும். சிம்பிளாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி. நம்ம எதுவும் போய் தனியாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதில்ல. அதுவாக இயற்கையாகவே நடக்குது. ஒரு சில மைன்யூட்டான கெமிக்கல்ஸை வேணால் பயன்படுத்துவோம் பயோஃப்ளாக்ல. மற்றபடி பயோஃப்ளாக்ல நம்ம அந்த அளவுக்கு கெமிக்கல் பயன்படுத்தல. அதோட ஆப்போசிட் தான் ரேஸ். ரேஸ்னா ரீசர்க்குலேட்டரி ஆக்வாகல்ச்சர் சிஸ்டம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே நுண்ணுயிர்கள் செஞ்ச வேலை எல்லாத்தையுமே மெஷினரிஸ் பண்ணும். அதாச்சும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பண்ணும். ஃபில்டர் பண்ணி வாட்டரில் இந்த மீனுங்களோட கழிவுகளை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ரிமூவ் பண்ணும். அதே நேரத்தில் நுண்ணுயிர்கள் இருந்துச்சுன்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த நுண்ணுயிர்களை நம்ம கொல்லுவோம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள், இது மாதிரி மீனோட அந்த உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி பண்ணுறது தான் ரேஸ் ஆக்வாகல்ச்சர் சிஸ்டம். இது அட்வான்ஸ்டு பயோஃப்ளாகை விட மேம்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பயோஃப்ளாகில் மீன் உற்பத்தி பண்ணுறோம்னா அதோட வாட்டர் குவாலிட்டின்றதை நம்மளால் கணிக்கிறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நுண்ணுயிர்கள் பண்ணுதில்ல. அந்த காரணத்தினால நம்மளுக்கு இது சரியாக இருக்கா, பிஹெச்லாம் இருக்கா அப்படின்றதுலாம் தெரியாது. சப்போஸ் இப்போ ரேஸ் நம்ம பண்ணுறோம், ரீசர்க்குலேட் ஆக்வாகல்ச்சர் சிஸ்டமில் மீன் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தண்ணியோட நிறம்ன்றது மாறினாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஏன்னா இதில் எல்லாமே மேனுவலாக மெஷினை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதனால் நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். இது மாதிரி நன்மைகள் இந்த ரேஸ் ஆக்வாகல்ச்சர் சிஸ்டமில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரேஸில் நம்ம மீன் வளர்ப்புன்றதை பண்ணும் போதும் அதில் வர இன்கம் அப்புறம் ஈல்டுன்றது பயோஃப்ளாகில் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல்ன்றது அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 50,000 தொடங்கி 50 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் சிஸ்டத்தை டிசைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெருசாக இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் சிஸ்டத்தை நம்மளால் பண்ணி மீன் வளர்ப்பை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்டாக்கிங் டென்சிட்டி, அதிக அளவிலான மீனை நம்ம இதுக்குள்ளே வளர்க்க முடியும். குறிப்பாக கிஃப்ட் தில்பையா, அதை பற்றி நம்ம வீடியோவில் கூட பேசியிருக்கோம். ஸோ கிஃப்ட் தில்பையான்றது குறைஞ்ச இடத்துல அதிக மீன்களை வளர்க்கக்கூடிய ஒரு ஜிலேபி மீன் ரகம். ஸோ அது இந்த ரேஸில் சூப்பராக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மாதிரி ஹை ஸ்டாக்கிங் டென்சிட்டியில் நம்ம ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பயோஃப்ளாகோட ஒரு சிறந்த முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ரேஸ் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ குட்டைகளில் வளர்க்க முடியாத ஒரு சில மீன்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் வளர்க்க முடியும். இப்போ கரி மீன் அப்படின்ற ஒரு மீன் வகையை இதில் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீபாஸ், இது பார்க்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், உப்பு நீரில் வளரக்கூடிய ஒரு மீன். ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஸில் பண்ண முடியும். எதனாலனா இதில் வாட்டரோட குவாலிட்டி, சால்ட் கண்டென்ட், இது எல்லாத்தையுமே நம்மளாக மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. அந்த காரணத்தினால பயோஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நுண்ணுயிர்கள் பண்ணுது. அதை நம்மளால் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ரேஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன பேராமீட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியும். இப்போ இந்த ரேஸை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரேஸ்னா என்ன? ரீசர்க்குலேட்டரி ஆக்வாகல்ச்சர் சிஸ்டம். இப்போ பயோஃப்ளாகில் நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்யுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர்கள் தண்ணியை சுத்தப்படுத்துகிற
வேலை வந்து செய்யும். ஃபில்டர்கள் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையை வந்து செய்யும். இதில் இருக்க முக்கியமான அந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃபிஷ் டேங்க். ஸோ நம்ம வந்து தொட்டியில் தான் வளர்க்குறோம், அது வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மீனுங்களுக்கு வந்து பிராணவாயு வந்து தேவையில்ல, அதனால் வந்து ஏரேட்டர் வந்து எப்பயும் போல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பயோஃப்ளாக்லேயே வந்து பயன்படுத்துகிற விஷயம் தான். ஸ்பெஷலாக வந்து மெக்கானிக்கல் ஃபில்டர்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுது. எதனாலனா இப்போ மீனுங்களோட கழிவுகள், அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சாலிட் வேஸ்ட்டாக வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும்ல, இது எல்லாத்தையுமே வந்து பயோஃப்ளாக்ல நுண்ணுயிர்களே வந்து க்ளீன் பண்ணிடும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜிக்கல் ஃபில்டர்ஸையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த பயாலஜிக்கல் ஃபில்டர் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல இருக்க மைக்ரோ ஆர்கானிசமே வந்து பயோஃப்ளாக்ல வந்து அமோனியா வந்து க்ளீன் பண்ணிடும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி நடக்காது. இதில் வந்து அந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் வந்து இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபில்டரை வச்சு அமோனியா வந்து நைட்ரிஃபிங் பாக்டீரியா, நைட்ரோசோமோனாஸ் மாதிரியான பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல வந்து அமோனியா வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அமோனியா ரிமூவ் பண்ணால் தான் வந்து மீனோட வளர்ச்சின்றது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அமோனியா பில்டப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மீன்கள் வந்து இறக்க தொடங்கிடும். அந்த காரணத்துக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து ஓசோன் அண்ட் யூவி ட்ரீட்மெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓசோன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஸோ ஒரு ஏதாச்சும் வந்து பேரசைட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் வந்து ஒரு நுண்ணுயிர்கள் வந்து மீனை தாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓசோன்றதை வந்து கட்டுப்படுத்தும், O3. அதுக்கடுத்து வந்து யூவி ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க நுண்ணுயிர்களை வந்து சாவடிக்கிறாங்க. நுண்ணுயிர்கள்னால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நோய் தாக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து சாவடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பயோஃப்ளாக்களை இயற்கையாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெக்கனைசேஷன் காம்பனன்ட்ஸை பயன்படுத்தி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து பல காம்பனன்ட்ஸ் வந்து இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் சிஸ்டமில் வந்து பயன்படுத்தப்படுது. ஒவ்வொன்றுத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகம். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து மீன்களோட அந்த உடல் நலத்தை வந்து பாதுகாக்குது ரேஸ் அக்வாகல்ச்சரில். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா ஹேச்சரி வச்சுட்டு இருக்காங்க. ஹேச்சரியில் வந்து பயோஃப்ளாக் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ தண்ணியில் இருக்க நுண்ணுயிர்களோட அந்த நிலைமைன்றது, அந்த பாப்புலேஷன் அடர்த்தின்றது வந்து காலநிலைக்கு ஏற்ப வந்து மாறலாம், அதிகரிக்கலாம், குறையலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் இப்போ ஹேச்சரி வச்சுருக்கவங்க வந்து மீன் குஞ்சுகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. நம்மளாச்சும் பரவாயில்ல மீன்களை வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ நர்சரி வந்து வச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்களை பார்க்கறது தானே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதனால் வந்து அதை ரொம்ப கவனத்தோடு பண்ணணும். அதுக்கு வந்து பயோஃப்ளாக் வந்து செட் ஆகாது. ஸோ அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரேஸை வந்து பயன்படுத்துவாங்க, ரேஸ் அக்வாகல்ச்சரை. ஸோ ரேஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹேச்சரிஸில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எதனாலனா குஞ்சுகள் வந்து ஒரு சின்ன மீன் குஞ்சுகள் இருக்குன்னா அது ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் இருந்தாலும், ஏதாச்சும் வந்து தண்ணியில் மாற்றம் இருந்தால் கூட டக்குன்னு வந்து இறந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம மேனுவலாக வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் தில்பியா மாதிரியான ஹை ஸ்டாக் டென்சிட்டியில் வளர்க்கக்கூடிய மீன்களை வந்து வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நன்மைகள் வந்து இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் சிஸ்டமில் இருந்தாலும் இதில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட். அதிக அளவில் வந்து நம்ம முதலீடு செய்கிற மாதிரி வந்து இருக்கும். கிட்டத்தட்ட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாச்சும் இன்ஸ்டாலேஷன் இருக்குல்ல, இது எல்லா காம்பனன்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஏரேட்டர் அது மாதிரி இந்த யூவி இந்த காம்பனன்ட் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட சின்னதாக வந்து போடுறோனாலே 6 lakhs ஆச்சும் மினிமம் வந்து ஆகும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக நம்ம வந்து இது மட்டுமா வாங்குவோம், அப்புறம் வந்து மீன் வந்து வாங்குவோம், மீன் குஞ்சுகள், அதுக்கடுத்து வந்து அதுக்கு தேவையான உணவு, அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் வரைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போதும் நம்மளுக்கு வந்து முதல் வருட லாபமாக பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லட்சம் வரைக்கும் வந்து கிடைக்குதுன்ற மாதிரி ஸோ எக்கனாமிக் அனாலிசிஸில் வந்து சொல்லப்படுது. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து தெரிவிக்கப்படுது. இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான ஒரு ரேஸ் செட்டப்புக்கு. இதுவே அட்வான்ஸ்டாக ஒரு 8 டேங்க்ஸில் வச்சு பண்ணுறோன்னா அது வந்து 36 lakhs 36 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. 4 டேங்க் பண்ணும்போது அது அப்படியே பாதியாக குறைஞ்சி 18 லட்சம் வரைக்கும் வந்து தேவைப்படுது. இது மாதிரி பல காம்பினேஷனில் வந்து இந்த ரேஸ் அக்வாகல்ச்சர் டெக்னாலஜி வந்து பண்ணலாம். இது வந்து நார்மலாக இருக்கவங்க கூட பண்ணலாம். இதை வந்து கவர்மெண்ட் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்யார்ட் ரேஸ் அக்வாகல்ச்சர் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ வீட்டு பின்புறமாகவே ஏதாச்சும் கிராமப்புறங்களில் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன செட்டப்பாக வந்து ஸோ ஒரு 50,000 முதலீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்படின்னு இதுக்கு வந்து ஸ்கீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கீமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து பிரதம மந்திரி கிசான் யோஜனாவும் வந்திருக்கு. அது வந்து வேளாண்மையில் வந்து பயன்படுத்துகிற அந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா PMMSY. இது ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், ஃபிஷரி கல்ச்சருக்காக மீன் வளர்ப்புக்காகவே தரக்கூடிய அந்த ஸ்கீம்.
ஸோ இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து பெறணும்னா பெற்றா ஸோ உங்களோட அந்த லேண்டோட அந்த இதுவெல்லாம் பொறுத்து அதுக்கேற்ற மாரி அவங்க சப்சிடி வந்து கொடுப்பாங்க. இது கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். இது வந்து எல்லா டெய்ரி ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னு போனாலே எல்லா ப்ராசஸும் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். இப்போ வந்து டெய்ரி ஃபார்ம் வைக்கிறீங்கன்னா எங்கே வைக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குது, ப்ராஜெக்ட் பிளான் தாங்க, பிஸ்னஸ் பிளான் தாங்க, எங்கே விற்பீங்க, எந்த ஸ்பீஷிஸ் வந்து வளர்க்க போகிறீங்க, ஹைப்ரிட் வளர்க்க போகிறீங்களா இல்லை நாட்டு ரகம் வளர்க்க போகிறீங்களா, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ஏஓ ஆஃபீஸ் இருக்க மாதிரி ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும் தனியாக, அங்கே எடுத்துன்னு போய் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமை பற்றினா முழு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. லோன் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து லோன் வந்து தருவாங்க. ஸோ அங்கே இருக்க ஏஎஃப்ஓ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க ஃபார்மை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லோன் மூலமாகவும் நீங்கள் வந்து போகலாம், இல்லைனா வந்து சப்சிடி மூலமாக வந்து போகலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்கன்னா லோக்கலில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இதோட அந்த செட்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டேங்க் எல்லாமே அதெல்லாம் நீங்கள் நெட்டில் தேடினாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கல்ச்சர் ரேஸ் அக்வா கல்ச்சர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு. இந்த ரேஸ் அக்வா கல்ச்சர் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் 5 லட்சத்தில் ஆரம்பித்து 50 லட்சம் வரைக்கும் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் இது. இந்த ரேஸ் அக்வா கல்ச்சர் சிஸ்டத்தில் இருக்க இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து நான் எண்டமிக் ஸ்பீஷீஸை வந்து வளர்க்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து குட்டைகளில் வந்து வளர்க்கல. நான் எண்டமிக் ஸ்பீஷீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் சம்மந்தப்படாத ஒரு மீன் ரகம், உதாரணத்துக்கு சொல்லலாம் வந்து ஆப்பிரிக்க தேலி மீன்கள், அது வந்து நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்லாம் வந்து கிரியேட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லப்படுதுல, அந்த மீன் இனத்தை வந்து நீங்கள் ரேஸ் அக்வாகல்ச்சரில் ப்ராப்பராக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து வளர்க்க முடியும். ஏன்னா எந்த மீன்களும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து எஸ்கேப் ஆகாது. பக்கத்தில் வந்து எந்த விதமான நீர்நிலைகள் லேக்ஸ்லாம் வந்து இல்லைனா அவங்க வந்து இதுக்கான பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஓகே, கரெக்டான அந்த சானிடேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணி. ஸோ இது வந்து இதில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இந்திய தேலி மீன்களை பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியே ஒரு முறையில் தான் வந்து வளர்க்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்ன்றது வந்து உங்களோட லெஃப்ட் சைட் கார்னர் இடதுபுறம் வந்து வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுமாரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்சி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட லோகோ வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.